Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆரி ஒர்க் பண்ணாம ரெண்டு கான்ட்ராஸ்ட் கிளாத் வச்சு எப்படி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் கிராண்டா ரெடி பண்றது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி டிசைனர் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கான கிளாத் இது. நார்மலாக ப்ளவுஸ் நம்ம எப்போயுமே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுசஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட வீடியோஸ் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பேக் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேக்கில் வந்து நெக்கை கட் பண்ணாமல் அப்படியே ப்ளைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்ட்ராஸ்ட் கிளாத்து. இந்த கிளாத் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட பார்டரில் அந்த கலர் வருது, அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டு, லைனிங் ப்ளஸ் மெயின் மெட்டீரியல் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துருக்கோம், நெக்கு கட் பண்ணாமல். இது வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 inches லென்த் அண்ட் 2 inches வித் இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து கொஞ்சம் ஒரு 20-25 பீசஸ் கிட்ட கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து லேஸு. இந்த மாதிரி இந்த ப்ளவுஸோட கலரில் வர மாதிரி கொஞ்சம் மல்டி கலராக அந்த ப்ளூ, பிங்க்கு, அந்த மாதிரி ஆரஞ்சு, எல்லோ எல்லா கலரும் வர மாதிரியான லேஸு. இது வந்து பக்ரம். இதில் வந்து நம்ம சேப்டு ஃபேஸிங் பண்ண போகிறோம், டெக்கரேட்டிவ் சேப்டு ஃபேஸிங். ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு சேப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த ப்ளவுஸில். அது வந்து பிளைனாக ஒரு கிளாத்தில் வந்து நம்ம பண்ண முடியாது. அதுக்காக இந்த பக்ரம் வச்சு இது மூலமாக நம்ம அந்த சேப்பை வந்து அந்த ப்ளவுஸில் கொண்டு வருவோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பக்ரமில் வந்து நம்ம நெக்கோட டெப்த்து வித்து எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு என்ன சேப் வரணுமோ அந்த சேப்பை வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கிளாத்தில் வச்சு நம்ம மெயின் மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பக்ரம். இதில் தான் வந்து நம்ம சேப்டு ஃபேஸிங் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பசை மாதிரி இருக்கும், இப்படி பளபளப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது நம்மளுக்கு எப்போவுமே ரைட் சைடு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும், இது வந்து ராங் சைடு. இதில் தான் நம்ம எப்போவுமே டயக்ராம் போடணும். ஸோ டயக்ராம் போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே ஒரு 1/2 inch வந்து சீமுக்காக விட்டுருங்க. அப்புறம் ப்ளவுஸோட பேக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம இதில் அப்படியே போடணும். நெக்கோட விட்த் வந்து 2.25 inch நான் எடுத்திருக்கேன் அந்த ப்ளவுஸில். ஸோ 2.25 inch இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் விட்த் வந்து 2.25 inch. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போடுற டிசைன் வந்து இந்த 2.25 inchக்கு மேலே வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பண்ணுறோம். அடுத்து நெக்கோட டெப்த் வந்து 9 inches. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல நெக் விட்டு திரும்பவும் மார்க் பண்ணிக்கலாம் 2.25 inch. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு 2.25 inch மார்க் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைட்டாக லைன் போடுறதுக்காக இங்கே மார்க் பண்ணுறோம். சப்போஸ் இந்த மார்க் பண்ணலை அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும் இந்த வித்து, அதனால இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இங்கே வந்து நம்ம நெக்கோட ஷேப் என்னன்னு கொண்டு வந்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த கஸ்டமர் வந்து ரவுண்ட் நெக் இருந்தால் போதும், எனக்கு வெளியில் இந்த மாதிரி ஸ்கேலப்டு டிசைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து உள்ளே ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்து சம் டிசைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்கோட ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து யூ நெக் அப்படின்றனால இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் யூ நெக். வெளியில் வந்து நம்ம ஒரு ஸ்கேலப்டு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைன் வந்து நம்ம இந்த 2.25 inch மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வெளியில் போயிடக்கூடாது, அதுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1.5 inch அந்த மாதிரி நம்ம இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 inch வர மாதிரி அங்கங்கே பார்த்துக்கோங்க, டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1.5 inch நம்ம ஸ்கேலப் ரவுண்டு கொடுக்கும்போது அது ஒரு 2 inch டச் பண்ணலாம், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. போனால் நம்ம ஷோல்டர் விட்டுக்கு மேலே போயிடும். கீழே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது அப்படின்றனால இங்கே வந்து ஒரு 2.5 inch வர மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் வரைஞ்சிடலாம்.
இப்போ ஷேப் வரைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கட் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை கட் பண்ணிடலாம். இங்கே மேலே மட்டும் இந்த 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதை கட் பண்ணிட்டோம்னா இந்த நெக் வந்து விரிஞ்சிரும், இப்படி தனியாக போயிடும், இந்த பீசஸ் வந்து இப்படி விலகிரும் ஷோல்டரில். அதனால் இந்த பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணாமல் வச்சுக்கலாம். இப்போ ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கேலப்டு ஷேப் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த பக்ரம் எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிற கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு பார்ட் அப்படி பிளைனாக ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கிளாத்தோட ராங் சைடில் வச்சு இதை இந்த பசை இருக்கிற பகுதியை இந்த கிளாத்தோட ராங் சைடில் படுற மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்ரம் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கிளாத்தில் ப்ளைனாக வச்சு ஸ்கொயராக கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வெளியில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மீதி கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எட்ஜு ஷார்ப் எட்ஜு இருக்கிற இடத்துலலாம் நம்ம நாச் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த கிளாத்தை வந்து மடக்கி தைக்கும்போது இந்த கிளாத் வந்து திரும்பும். அதனால் அங்கங்கே நாச் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இப்படி மடக்கிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி ஃபுல்லாக மடக்கிட்டு தையல் போட்டு ஃபுல்லாக இங்கே வரைக்கும் இந்த எட்ஜ் வரையிலும் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த பக்ரம் நகராமல் இருக்கிறதுக்காக இது அயன் பண்ணது வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. அதனால் இந்த பக்ரம் நகராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல இந்த பக்ரம் ஒட்டினாப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பக்ரம் வச்சு ஸ்கேலப்டு ஷேப் வந்து தைச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த சைடு கார்னரில் ரா எட்ஜஸ் ஃபுல்லாக மடக்கி தைச்சிருக்கோம். 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி நாச் பண்ணிவிட்டு மடக்கி தைச்சிருக்கோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த பக்ரம் ஒட்டினாப்பில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். இது ரைட் சைடு பாருங்கள், ஷேப் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் நம்ம நாச் பண்ணது வந்து லைட்டாக தெரியும், மடக்கி அடிச்சது. நம்ம இந்த இடத்துல வந்து லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் தெரிகிறது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ட்ரெஸ்ஸோட மெயின் மெட்டீரியலில் ரைட் சைடில் நம்ம இந்த பக்ரம் வச்சு தைச்ச பீஸை வந்து மேலே வச்சுருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம டெக்கரேட்டிவ் ஃபேஸிங் அப்படின்னா ராங் சைடில் வச்சு தைச்சு திருப்பி ரைட் சைடு கொண்டு வருவோம். நம்ம இங்கே ஆக்சுவலாக பைப்பிங் பண்ண போகிறோம் இந்த எட்ஜில் நெக்கில். அதனால் இதை வந்து ரைட் சைட்லேயே நான் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் வந்து நகராமல் இருக்கணுன்றதுக்காக பெல் பின் போட்டிருக்கேன். ஸோ நகராமல் இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நெக் ரவுண்டு, இதில் இந்த ரவுண்டு மேலேயே ஒரு ஸ்டிச் எடுத்து போடணும். அடுத்து இந்த எட்ஜு, இந்த ஸ்கேலப்டு எட்ஜில் வந்து அடுத்து ஒரு ஸ்டிச்சு. ஸோ 3 ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒன்று, அடுத்து இந்த நெக் ரவுண்டு, அடுத்து எட்ஜு.
இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு மெயின் மெட்டீரியலில். இந்த நெக்கோட பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் விட்டுட்டு இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். வெளியில் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இந்த டெக்கரேட்டிவ் கிளாத் ஒன்று காமிச்சோம்ல, இந்த கிளாத்தில் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு போ மாதிரி ரெடி பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து லேஸ் வைக்க போகிறோம். இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து ஒரு எட்ஜில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். அப்படியே சுருட்டிடலாம் கிளாத்தை. இந்த மாதிரி பாதி வரையிலும் சுருட்டினதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு போ மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எட்ஜில் வந்து நம்ம ஒரு பீட்ஸ் வைக்க போகிறோம். இன்னும் பீட்ஸ் வச்சா இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த எல்லா பீசஸும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போ வந்து ரெடி பண்ணி தச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நெக்கில் வந்து இந்த நெக்கோட கார்னரில் இங்கே வச்சு அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம் வரிசையாக. ப்ளவுஸோட பேக் பேட்டர்ன் ரெடி பண்ணி முடிச்சு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம 2 கலர் கிளாத் வச்சு நல்லா சூப்பரான டிசைன் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ப்ளவுஸோட கிளாத்து தான். இதையே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு போ மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கிளாத்லேயே உள்ள வந்து ஒரு பீட்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு லேஸ் வச்சுருக்கோம். இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் இருக்கிற 2 கலர் இந்த லேஸ்லேயும் வர்ற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் லேஸு. இந்த டிசைன் வந்து ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.